சாந்திமா திருச்சிருவோம். சிவாயனம்மா கேட்டீங்கல்ல, அந்த இதுக்கு தான் போன் பண்ணேன் நானு. அம்மா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குங்கம்மா. நம்ம அப்புறமா மத்தியானமா போன் பண்ணுங்கம்மா. சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனி திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். சாந்தம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. சாந்தம்மா. அம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ஐயா வாருங்கள் ஐயா. சிவாய நமங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மிலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் மன மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கு, அதனுடைய நிர்வாகி பிரேமா அம்மையார் அவர்களுக்கு எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த ஞான வேள்வியில் நமக்கெல்லாம் அற்புதமான சைவ சித்தாந்த நூல்களை அருளி செய்துள்ள மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகியோருடைய பொன்னார் திருவடிகளை உச்சிமேல் சூட்டி ஓப்பெய்துகிறேன். அதை போலவே என்னை இந்த சித்தாந்த செந்நெறியிலே சேர்த்த
மெய்ஞான வள்ளல் திரு கு வைத்தியநாதன் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். மேலும் வேலுண்டு வினையில்லை, திருவாசக சிந்தனை ஆகிய குழுக்களை அமைத்து நிர்வகித்து வருகிற ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி போற்றுகிறேன். இணையத்திலே இறைவனுடைய திருவருளினாலே திருவருட்பயன் என்கிற நூலினை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது 4வது அதிகாரம். முதல் அதிகாரத்திலே பதியினுடைய இயல்பை பதிமுது நிலை என்று தலைப்பிட்டு பதியினுடைய இயல்புகளை உமாபதி சிவாச்சாரியார் அற்புதமாக விளக்கியிருந்தார். அதை போலவே உயிரினுடைய இயல்பினை உயிரவை நிலை என்கிற 2வது அதிகாரத்திலே சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். 3வதாக இருள் மலநிலை என்கிற ஒரு அதிகாரம் பார்த்தோம். அதில் ஆணவ மலத்தினுடைய தன்மையையும் கண்மம் மாயை ஆகிய பாசங்களினுடைய தன்மையையும் முதல் 8 குறள்களிலே ஆணவத்தினுடைய தன்மை, கண்மம் ஆகிய மாயை ஆகியவற்றினுடைய இயல்புகளை 2வது 9, 10 ஆகிய குறள்களிலும் நாம் சிந்தித்திருந்தோம். அடுத்ததாக இந்த 3ஐயும் தொடர்பு படுத்தக்கூடிய பதி பசு பாசம் ஆகிய 3ஐயும் தொடர்பு படுத்தி வரக்கூடிய அருளினுடைய திருவருளினுடைய இயல்பினை, திருவருள் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறது என்பதனையும் இந்த அருளது நிலை என்கிற அதிகாரத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருளது நிலையிலே திருவருள் எவ்வாறு ஆன்மாக்களுக்கு பிறவி பிணியிலிருந்து நீங்குவதற்கு உதவி செய்கிறது என்று முதல் 3 குறள்களிலே பார்த்தோம். அதிலே 1வது குறளிலே ஒருவர் வேண்டக்கூடிய பொருள்களிலே மிகவும் முக்கியமானது, ஈடு இணையில்லாதது திருவருள்தான் என்பதை நாம் 1வது குறளிலே பார்த்தோம். ஆக திருவருள் என்பது இறைவனினுடைய ஞான சக்தி. அது இறைவனை விட்டு பிரியாது. 2வது குறளிலேயே பார்த்தோம், தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலாம் எண்கள் பெறான். ஆக இறைவனுடைய திருவருட்சக்தியானது இறைவனிலிருந்து பிரிப்பின்றி நிற்கிறது என்பதை பார்த்தோம். அதே போல 2வது குறளிலே ஆன்மாவை தூய்மையாக்குவதற்காக இது அருட்சக்தியானது முதலில் திரோதான சக்தியாக இருந்து பின்னர் அருட்சக்தியாக மாறுகிறது என்பதை பார்த்தோம். கூடவே நாம் வினை செய்கிற பொழுது அந்த வினையை பெருக்குவதற்காக, மேலும் மேலும் வினை செய்வதற்காகவும் அதனை நுகர்வதற்காகவும் இது பேரொளியாக இருந்து சூரியனை போல அருளானது செயல்படுகிறது என்பதை பார்த்தோம். 2க்கும் உள்ள ஒற்றுமை, சூரியன் அருளை போலவே பகலிலே ஒளிர்ந்து தொழில் செய்வதற்கும் அந்த தொழிலிருந்து வருவாய் ஈட்டுவதற்கும் அந்த வருவாயை அனுபவிப்பதற்குமாக சூரிய ஒளி நமக்கு பயன்படுகிறது. அதை போலவே அருளானது, திருவருளானது நாம் வினைகளை செய்வதற்கும் அந்த வினைகளினுடைய பயனை நுகர்வதற்குமாக பயன்படுகிறது என்று சொன்னோம். வேற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஒரு புறம் இருக்கும், பூமியினுடைய மற்றொரு பக்கத்திலே இருட்டாக இருக்கும். ஆக சூரியன் ஒரே நேரத்திலே உலகம் முழுமைக்கும் சூரிய ஒளியை கொடுக்காது. ஆனால் திருவருளானது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது. எனவே திருவருள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். 3வது குறளிலே
இந்த உடம்பானது ஒரு சடம். இது சென்று உயிரை சேராது. உயிரானது சிற்றறிவு உடையது, முற்றறிவு பெற்றது அல்ல. எனவே இதுவும் உடம்பினை தேர்ந்தெடுத்து அதனுள் செல்லக்கூடிய சுதந்திரம் இதற்கு இல்லை. எனவே உயிரையும் உடம்பையும் சேர்த்து வைக்கக்கூடிய, இணைத்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் வேண்டும், ஒரு சக்தி வேண்டும். அது முற்றறிவுடையதாக இருக்க வேண்டும். அந்த சக்தியை தான் நாம் திருவருள் சக்தி என்கிறோம். அதைத்தான் 3வது குறளில் பார்த்தோம். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு வண்டி இருக்கிறது, அது ஒரு சடப்பொருள். மாடு இருக்கிறது, அது உயிர் பொருள், ஆனால் சிற்றறிவுடையது. ஒரு மாடு தானாகவே சென்று வண்டியிலே பூட்டிக் கொள்ளாது. அதே போல வண்டியானது சடம் என்பதனால தானே சென்று மாட்டினோடு சேராது. இந்த இரண்டையும் சேர்ப்பதற்காக மாட்டுக்காரர் ஒருவர் வேண்டும். அந்த மாட்டுக்காரனை போலத்தான் திருவருட்சக்தி நமக்கு செயல்படுகிறது என்று நம்ம சென்ற வகுப்புல சிந்தித்தோம். அப்ப அந்த வண்டியில் ஏற்றக்கூடிய சரக்கு தான் வினை. அந்த வினை திருவருட்சக்தியாக நம்மோடு இருந்து நாம் வினையை செய்வதற்கு பயன்படுகிறது. திருவருட்சக்தி இல்லை என்றால் எதுவுமே இந்த உலகத்தில் நிகழாது. இன்னும் ஆன்ம ஈடேற்றம் நிகழ வேண்டும் என்றாலும், எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, திருவருள் இருந்தால்தான் அது நிகழும். இப்ப உதாரணமா நம்ம இந்த திருவருட்பயன்கிற வகுப்புல நான் அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இறைவன் திருவருள் இருந்தாதான், இறைவன் திருவருள் கூட்டுவித்தால்தான் நம்மாலே செய்ய முடியும், நான் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா பலவேறு தடைகள் வந்துடும். நான் தொடங்கும் போது உடனே ஒரு ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், அப்ப அந்த போனில் வரக்கூடிய செய்தி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எனவே இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் இந்த 1 மணி நேரமும் என்னாலே தொடர்ந்து சொல்ல முடியும். அதே போலதான் கேட்கிறவங்களுக்கும். இப்போ அதிக எண்ணிக்கையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி கேட்கும்போது இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் உங்களுக்கு பக்கத்துல எந்த விதமான தடையும் இல்லாமல், இடையூறு இல்லாமல் தொடர்ந்து கேட்க முடியும். எனவே இறைவனுடைய திருவருள் தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அமைகிறது. அப்படி மூல காரணமா அமைகிறது அப்படிங்கிறதுனால நாம என்ன பண்ணலாம், எந்த காரியம் நடந்தாலும், இப்போ ஒரு நல்லது நடக்குதுன்னு வச்சுங்களேன், உடனே நாம திருவருள் அப்படின்னு சொல்லணும். இது திருவருளால தான் நடக்கிறது, என்னால நடக்கல அப்படிங்கிற எண்ணம் வேண்டும். அதே போல ஒரு தீமை நடக்குது, அந்த மாதிரி தீமை இருந்தாலும் நாம திருவருளால் தான் அது நடைபெறுகிறது என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆக நம்மை இயக்குவிப்பது திருவருள். அதனாலே தான் நாம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். திருவருள் இல்லை என்றால் ஒரு சின்ன இயக்கம் கூட இந்த ஆன்மாவுக்கு நடக்காது. சரி, அப்படிப்பட்ட திருவருளை நாம உணர்ந்திருக்கிறோமா? திருவருளால் தான் நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த ஆன்மா உணர்கிறதான்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டா, திருவருள் இந்த 5 புலன்களாலையும் நுகர முடியாத பொருளாக இருக்கிறது. இப்ப திருவருளை கண்ணால பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, சுவைக்க முடியாது, மூக்கால் நுகர முடியாது, அந்த மாதிரி உணர்வு பண்ண முடியாது. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, திருவருளை நாம் சுத்தமா மறந்து போயிடுறாங்க. திருவருளால் தான் நமக்கு எல்லாம் நடைபெறுகிறது என்ற எண்ணமே இந்த ஆன்மாவுக்கு வருவதில்லை. அதத்தான் இந்த குறள்ல சொல்றாரு உமாபதி சிவாச்சாரியார். இந்த உமாபதி சிவாச்சாரியார் உவமை சொல்லுவதில் மிகவும் அற்புதமானவர். இவர் போல ஒரு உவமை சொல்றதுக்கு யாராலும் முடியாது. அதிகமான உவமை அமைந்துள்ள நூல் தான் இந்த திருவருட்பயன். முன்னாடியே சொன்னார், ஆணவ மனம் என்பது எல்லாரோடும் புணர்ந்திருக்கிறது, பலரை புணர்ந்தும் தன் கணவர்க்கும் தோன்றாத கற்பு உடைய பெண்ணாக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு நாம கற்பனையில கூட பண்ண முடியாத ஒரு உவமையை சொல்லி இருந்தார். இப்பவும்
இந்த திருவருளை ஆன்மா அறியாமல் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக எது போலன்னு ஒரு உவமையை சொல்லி இந்த 34வது குறளை சொல்லி இருக்கிறார். அந்த குறள், பால் ஆழி மீன் ஆளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மால் ஆழி ஆழும் மரித்து. இந்த குறளுக்கு தலைப்பிடும் பொழுது உயிர்கள் மயக்க உணர்வால் திருவருளை அறியாமல் இருக்கிறது, அறியாமை அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆழி அப்படின்னா கடல். கடலுக்கு பல்வேறு பேர் உண்டு. இதுல ஆழின்னா ஆழமா இருக்கிறதுனால ஆழின்னு பேர், வேற ஒண்ணும் இல்லை. பறந்து இருக்கிறதுனால பறவைன்னு ஒரு பேர் கடலுக்கு. வல்லினரா கிடையாது, பறவைன்னு போட்டா அது பறக்கக்கூடிய பறவை. இது பறவை, சின்ன ரேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரே போட்டிருப்பாங்க. அப்படின்னா பறந்து பட்டு இருக்கிறதுனால கடலுக்கு வேற ஒரு பேர் பறவை. அப்ப ஆழி என்பது கடலை குறிக்கிறது. இதுல 2 இடத்துல ஆழி வருது. ஒன்னு பால் ஆழி, இன்னொன்னு மால் ஆழி. மால்னா மயக்கம், மால் ஆழின்னா மயக்கமாகிய கடல். யாரு மயக்கமாகிய கடல்ல இருக்கிறது? அருள் உயிர்கள். அருளை ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த உயிர்களானது மாயை காரியமாகிய இழிந்த பொருள்களையே விரும்பி அனுபவிக்கக்கூடிய கடலில் இருக்கிறது. மயக்கமாகிய கடல்ல மரித்து மீண்டும் மீண்டும் ஆழும், அழுந்தி போய் உள்ளன. அப்ப அருளை ஆதாரமாக கொண்டிருக்கிற உயிர்களானது மயக்கமாகிய கடலில் மீண்டும் மீண்டும் அழுந்தி இருக்கிறது. அதனால அருள் உயிர்கள் மால் ஆழி ஆழும் மரித்து. எது போல? பால் ஆழி மீன், பால்னா பால் ஆழினா பார்க்கடல். நம்ம பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த புறான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பார்க்கடல். திருமால் கூட அங்கதான் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பால் கடல். அந்த பார்க்கடல்ல மீன்கள் இருக்கும். அந்த மீன்கள் பால்கடல்ல இருந்துகிட்டு பாலை உண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனா அது என்ன பண்ணும்? அங்க இருக்கிற சிற்றுயிர்கள் ஏதாவது இருக்குதா, புழு பூச்சி இருக்குதா, இல்ல ஏதாவது அழுக்கு விழுதா, அதை சாப்பிடுறதுக்கு அங்கும் இங்கும் தெரியும். அதத்தான் இந்த குறள்ல ஒரு அற்புதமான உவமையாக சொல்லி இருக்கிறார். ஆக பார்க்கடலிலே இருக்கிற மீனானது நாம் பார்க்கடலிலே இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளாமலேயே அந்த பாலை உண்டு இன்பமாக இருக்கலாம் என்பதை அறியாமலேயே அதனுள் விழக்கூடிய புழு பூச்சிகளை தேடி உண்ணும். இப்போ அந்த பார்க்கடல்ல இருக்கிற மீன் தான் நாம, உயிர். நாம எங்க இருக்கிறோம்? திருவருள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் திருவருள் இருக்கிறது. இந்த திருவருளை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. திருவருளால் தான் நமது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது, நமது ஒவ்வொரு இயக்கமும் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. அது அந்த மீனுக்கு உவமையாக சொல்லுகிறது. இந்த உலகம் மாயையிலிருந்து வந்தது. மாயை என்ன பண்ணுது? உயிர்களை கவர்ந்து வசப்படுத்துகிறது. ஒரு பொருளை பார்க்கிறோம், அழகா இருக்கு, உடனே நாம சரி அப்படின்னு அதன் வழி சென்றுடும். சுவையா இருக்கு, அந்த சுவையான உணவை சாப்பிட்ட உடனே நாக்கினுடைய சுவையை அறிந்து கொண்டு நான் அதே வேலையா இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த சுவை தரக்கூடிய உணவு கூடத்திற்கு நம்ம செல்கிறோம். எனவே இந்த மாயையினுடைய கவர்ச்சி தன்மையை பார்த்துதான் இதற்கு மோகினி என்று பெயர் வைத்தார்கள். ஆக மாயை என்பது ஒரு மோகினி. எப்படி ஒரு நாடக மேடையில கண்ணை கவரும் ஒரு நடன மங்கை ஆடிக்கொண்டிருக்கிறார், அவர் அணிகலன்களும் ஆடைகளும் மிகவும் பிரமாதமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றன. அதை பார்த்த உடனே நமது அறிவு வேறு எதிலும் செல்லாமல் அவர்கள் மீதேயே, அந்த மேடையிலேயே கவனம் செல்கிறதோ, அதை போலவே இந்த உலக மாந்தரின் அறிவை மாயை என்பது தடுக்கிறது, மயக்குகிறது.
அந்த மாயை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, உலக பொருள்களில் நாட்டத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆக உலக வாழ்வுல மயங்கி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்கிற தெளிவு இல்லாம இருக்கிறோம். மேலும் மேலும் நம்ம அந்த பொருள்களின் மீது ஆசையை பெருக்குகிறோம். அங்கங்க வாங்கி போட்டிருக்கிற வீட்டு மனைகள், கட்டி இருக்கிற வீடுகள், பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ், இதை எல்லாத்தையும் பார்த்து 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 நாம இதுதான் மகிழ்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையை மறந்து போயிடும். என்ன உண்மையை மறந்து போயிடுறோம்? இந்த மாதிரி தேடிய பொருள்கள் நமக்கு அமைதியை தரவில்லை, தராது. இப்போ கணக்கில் வராத பணம் நிறைய வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதை எப்படி பாதுகாப்பது, அதை எவ்வாறு நாம பலருக்கும் தெரியாமல் வைக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துல இரவுல தூங்க முடியாது. அதே போலதான் பொருள்கள், பணத்தையே ஒரு வங்கியில போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அங்கங்க சைபர் கிரைம் இருக்கு. உடனே அந்த சைபர் கிரைம்ல யாராவது எப்படியாவது எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இவர் உறக்கம் இல்லாமல் அமைதி இல்லாமல் வாழ்வார். ஆக நாம் ஒரு இன்பமான வாழ்க்கைக்காக இதெல்லாம் தேடுகிறோம், ஆனால் இன்பத்தை தொலைத்து விட்டு இருக்கிறோம். கண்ணதாசன் பழைய காலத்துல ஒரு பாடல் உண்டு. கண்ணதாசன் சொல்லியிருப்பார், பாயிலே படுத்திருப்போர் வாய் திறந்து தூங்குகிறார், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. ஆக எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கலாம், ஆனால் அமைதியை, இன்பத்தை அவர்களால் தேடி அதால் கிடைக்கும் என்று எண்ணத்திலே இருக்க முடியாது. ஆக பொருள் எல்லாம் இருந்தா இன்பத்தை கொடுக்கும் என்கிற எண்ணம் நமக்கு இருந்து விடுகிறது. இதற்கு காரணம் மாயை. மாயை என்பது இருப்பதனால்தான் நாம அதன் மீது இன்பத்தை, அதன் மீது ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் திருமூலர் சொல்லுவார், ஆசை அறிமின்கள், ஆசை அறிமின்கள், ஈசரோராயினும் ஆசை அறிமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் அப்படின்னு திருமூலர் சொன்னது மாதிரி. ஆக இந்த பொருள்கள் எல்லாம் நிலையான பொருள்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவை அனைத்தும் நிலையற்ற பொருள்கள், எந்த நேரமும் நம் கைவிட்டு போய்விடக்கூடும். எனவே அதன் மீது அதிக ஆர்வம் காட்டாமல், அதிகமான அக்கறை காட்டாமல், இறைவன் திருவருள் தான் நமக்கு இதை நடத்துவிக்கிறது. கொஞ்சம் பணம் வருது, இறைவன் திருவருள், அதுல ஒரு பகுதியை இறைவனுக்காக செலவிடுவோம். பொதுமக்களுக்காக சிறிது தான தர்மங்கள் செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒருவர் வாழ்ந்தானால் இறைவன் திருவருள். அதே ஒரு கெடுதல் வருது, தீமை வருகிறது, உடனே அதுவும் இறைவன் திருவருள். அது நாம் செய்த வினையினுடைய பயனை நாம் இப்பொழுது அனுபவிக்க போகிறோம். இறைவன் திருவருள் தான் அதற்கு காரணம். எனவே அந்த திருவருள் நம்மை தாங்குவதற்கான சக்தியை தரட்டும் என்று இறைவனிடத்துல நாம பொறுப்பை ஒப்படைச்சிடணும். அப்ப இறைவன் அந்த தீமையை தாங்குவதற்காக நமக்கு மன வலிமையை தருவார். இதனால தான் நம்ம பார்க்கடல்ல இருக்கிற மீனுக்கு உவமையாக சொன்னார். இந்த மாயைங்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாயைங்கிறது ஒரு சின்ன ஒளிப்பொருள் ஆச்சே, அது ஒண்டி போதுமே, ஏன் இந்த ஆன்மாவுக்கு திருவருள்னு ஒண்ணு வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. திருவருள் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சித்தாந்தம் 3 காரணம் சொல்லும். ஒண்ணு மூல காரணம், இன்னொன்னு துணை காரணம், இன்னொன்னு நிமித்த காரணம். அந்த மூல காரணத்தை தான் முதற்காரணம்னு பேரு. ஒரு உதாரணமா சொன்னோம்னா, ஒரு மண்ணாலான ஒரு குடம் இருக்கு. அந்த குடத்துக்கு காரணமா இருக்கிறது முதற் காரணம், அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த குடத்தை எப்படி யார் செஞ்சிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஒரு குயவன் செய்திருக்க வேண்டும். அதை செய்வதற்கு ஒரு குயவன் வேண்டும். அதுக்கு பேர் நிமித்த காரணம்னு பேர். அப்ப மண்குடம் செய்வதற்கு முதல் காரணம் ஒண்ணு உண்டு, அதான் மண்ணு. அது செய்வதற்கு ஒரு ஆள் வேணும், அது குயவன், அதுக்கு நிமித்த காரணம்னு பேரு.
இன்னொன்று துணை காரணம்னு ஒன்று. அது என்ன துணை காரணம்னா, அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து நீர் ஊற்றி அதை நன்கு பிசைந்து ஒரு சக்கரம் ஒன்று வச்சிருப்பாங்க, திகிரின்னு. அந்த சக்கரத்துக்குள்ளால ஒரு கோல் விட்டு அதை சுத்துவாங்க. அந்த குயவர் சுத்தின உடனே அதன் மேல அந்த மண்ணை வச்சு அதை ஷேப்புக்கு கொண்டு வருவார். அப்ப பானை வரும். அந்த பானையுடைய அடிப்பக்கத்தை ஒரு கத்தியால அறுத்து கையில எடுப்பார். எடுத்து அதுல இருக்கிற மேடு பள்ளங்களை ஒரு மரச்சுத்தியால ஒரு தட்டு தட்டி வெயில்ல காய வைப்பார். அதான் பசு மட்கலம். பசு மட்கல காயத்துள் என இருத்திம்பர். இது சுடப்படாத பானைம்பர் பட்கலம். அந்த பசு மட்கலத்தை பிறகு வெப்பத்தால சூடு நல்ல வேக வைப்பாங்க. பிறகுதான் இது நமக்கு பயன்படக்கூடிய மட்கலமாக மாறுகிறது. இது சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு உவமை. இதுல முதற் காரணம் மண், நிமித்த காரணம் குயவன், துணை காரணம் இந்த சக்கரம், குச்சி, கத்தி, நீர், இதெல்லாம் துணை காரணம். இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். இப்போ மாயைங்கிறது நிமித்த காரணம் கிடையாது. மாயைங்கிறது ஒரு துணை காரணம். எப்படி பானை செய்வதற்கு சக்கரம் ஒரு துணை காரணமோ அதே போல நம்ம ஆன்மாவுக்கு திருவருள் தான் நிமித்த காரணம். இவையெல்லாம் துணை காரணம். எனவே மாயை மட்டும் போதாது. ஆணவம் கண்மை இருந்தாலும் கூட மாயைங்கிறது உயிருக்கு தேவையான உதவியை செய்யாது. எனவே இது மூல காரணம், அதாவது இது நிமித்த காரணம் அல்ல. அப்ப நிமித்த காரணம் எதுன்னு கேட்டா நமக்கு திருவருள் தான் நிமித்த காரணம். இந்த உயிர் தான் மூல காரணம். இதுக்கு நிமித்த காரணம் தேவையான உதவிகளை செய்கிறது. எனவே ஆன்ம ஈடேற்றம் நிகழ வேண்டுமானால் நமக்கு செய்யக்கூடியது திருவருள் தான். எனவே திருவருளிலேயே கிடக்கிறது. ஆனால் திருவருளிலே கிடக்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் கிடக்கிறது. எவ்வாறு பார்க்கடலிலே இருக்கிற மீன் பால் கிடத்திலே இருந்து பால் கடலிலே இருந்து கொண்டு பாலை அருந்தாமல் இருக்கிறதோ அதே போல நாம் திருவருளிலேயே மூழ்கி இருக்கிறோம். ஆனால் அதனை உணர்ந்து கொள்ளாமல் மாயைங்கிற உலகத்தில் மாயை தோற்றுவிக்கக்கூடிய உலக பொருள்களிலே நமது நாட்டம் ஏற்படுகிறது. இதுதான் காரணம் என்று இந்த குறள் சொல்லுகிறது. ஆக பால் ஆழி மீன் ஆளும் பான்மைத்து, பான்மைத்துனா தன்மையுடையது. அருள் உயிர்கள், இந்த உயிர்களுக்கு ஆதாரமாக இருப்பது அருள். ஆக திருவருள் இல்லைன்னா இங்க உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் வள்ளலார் கூட அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார், அருளை பெரும் சோதியாக சொன்னார். ஆக இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய ஞானாசக்தி தான் நமக்கு திருவருளாக, திருவருள் சக்தியாக நம்மை இயக்குவிக்கிறது அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லுகிறது. அடுத்த குறள் 35வது குறள். இந்த குறளிலும் திருவருளை நாம் நினைந்து கொள்ள வேண்டும். திருவருளை உணராமல் வாழக்கூடாது. அது பவானி ஐயா தான் சொல்லுவாங்க. இது மாதிரி சும்மாவாவது நமக்கு ஒன்று நடக்குதுன்னா திருவருள்னு சொல்லி வைங்களேன், ஒரு பொய்க்காவது சொல்லி வைங்களேன். இந்த ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அந்த பொய்யில் நான் உயிர் வாழ்வேன்னு. அந்த மாதிரி திருவருளால் தான் நடக்கிறதுன்னு சும்மாவது சொல்லி வைங்க. அப்ப சொல்ல 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 நமக்கு பழகிடும். அப்ப நாளடைவில் திருவருள் தான் நமக்கு உண்டாக்குகிறது அப்படிங்கிற திருவருள் நம் மீது தோயும். அதுதான் சொல்லுவார். இப்போ இதுக்கு மேலும் சில ஓமைகளை சொல்ல போகிறார். இந்த குறளை பாருங்களேன். இதுக்கு தலைப்பு பின்னே வரும் துணை. அணுகு துணை அறியா ஆற்றோனில் ஐந்தில் உணர்வை உணரா உயிர். அணுகு துணை அறியா ஆற்றோன். ஆற்றோன்னா வழிபோக்கன் அர்த்தம். ஆறுனா வழி, ஆற்றோன்னா வழிபோக்கன். ஒரு காட்டுல தனியா ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கார். பின்னாடி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு.
அதுக்கு துணையா வர்றார். ஆனா முன்னாடி போறவருக்கு நம் பின்னாடி துணையா ஒருத்தர் வர்றார் அப்படிங்கிறதே தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், நாம தனியா போறோம், எந்த நேரத்துல என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே போவான். அவனுக்கு என்னன்னா எங்க போகணுமோ அதுதான் நோக்கமாக அங்கதான் நோக்கி போயிட்டு இருப்பானே தவிர பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்னா முன்னாடி அவனுக்கு பயமா இருக்கு. பின்னாடி துணை இருக்குன்னு, துணை வர்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த பயம் நீங்கி விடும். ஆக அவன் செய்ய வேண்டியது அப்படி திரும்பி பார்க்க வேண்டியதுதான். ஆனா இவன் என்ன பண்றான், எங்க போகணுங்கிறது தான் நோக்கமா இருக்கே தவிர எப்படியாவது அங்க போய் சேர்ந்துடணும்னு போயிட்டு இருக்கானே தவிர இவன் திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கு பின்னாடி ஒரு துணை வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு அணுகு துணைன்னு போட்டார். அணுகுதல் அப்படிங்கிறது பக்கத்துல கூடயே வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுல வினைத்தொகையில போட்டார். நல்லா கவனிக்கணும். அணுகு துணைன்னா அணுகக்கூடிய துணை, அணுகும் துணை, இனியும் அணுக போகக்கூடிய துணை. ஆக முக்காலமும் போட்டதுனால அந்த திருவருளானது நமக்கு முக்காலமும் துணையாக இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப அணுகு துணை அறியா ஆற்றோன். ஆக நமக்கு பின்னாடி ஒருத்தர் நமக்கு துணையா வந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத தெரியாம இந்த ஆள் பயந்துட்டு போறார். யார் பின்னாடி வர்றார்? இப்ப நம்ம உயிருக்கு வருவோம். நாம உயிர், நாம தான் காட்டுல வழியா போகக்கூடிய ஒரு ஆற்றோன், வழிபோக்கன். இந்த வழிபோக்கன் பயந்துகிட்டு அந்த உலக இன்பங்களை பார்த்துக்கிட்டு அதை அடையணும்னு இவன் பாட்டு போயிட்டே இருக்கான். உனக்கு பின்னாடியே ஒண்ணு வருது. என்னது அது? திருவருள் வருகிறது. நம்ம கேட்டு வரல, அதான் வந்து கொண்டு இருக்கு. இறைவனுக்கு ஒரு பேரு வழித்துணைநாதர்னு பேரு, மார்கபந்தீஸ்வரர்னு பேரு. மார்கபந்தீஸ்வரர்னா மார்க்கம்னா வழி, வழித்துணைநாதராக நமக்கு துணையா திருவருள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம வெளிப்புறத்துல இருக்கிற உலக இன்பங்களை பார்க்காம உள்நோக்கி ஒரு திரும்பி உள்நோக்கி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு துணையாக இருக்கிற ஒருத்தர் நமக்கு தெரியும். திருவருள் துணையாக இருக்கிறது. எனவே அதுதான் இந்த உவமையில சொல்றார், அணுகு துணை அறியா ஆற்றோனில். இந்த மாதிரி ஒரு ஆள் உன்ன கூட வந்துகிட்டு இருக்கிறான்ப்பா. 7ஆம் திருமுறையில சொல்லுவார், வான நாடனே வழித்துணை நாதனேன்னு சொல்லுவார். ஆக நம்மோட எப்பொழுதும், அதாவது அணுகு துணைன்னு 3 காலமும் போட்டார். இந்த நேரத்துல உண்டு, இந்த நேரத்துல இல்லைன்னுலாம் கிடையாது. ஆக எந்த நேரமும் இறைவன் நம்மோடு துணையாக இருக்கிறார். காலையில 5:30 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம். 5:30 மணிக்கு இறைவன் நம்ம இருந்து நம்ம 5 பொறிகளையும் உயிரோட சேர்த்து நம்மளை எழுப்பி விடுறார். சிலர் படுத்திருப்பாங்க, ஆனா காலையில எழுந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலை உள்ளவங்க எல்லாம் உண்டு. ஆக பெருமானினுடைய திருவருள் இருக்கிறதுனாலதான் நம்ம காலையில எழறோம். அதே போலதான் ஒவ்வொன்றுமே நாம நெற்றி பொட்டுல ஆன்மா இருக்கும்போது எல்லாத்தையும் உணர்கிறோம். ஆனால் கீழே போக போக உயிர், ஏதாவது உறக்க நிலையில பாத்தீங்கன்னா அதை உணர முடியாது. அதுக்கும் கீழே போச்சுன்னு வச்சுங்களேன், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூலாதாரத்துக்கு போயிடுச்சுன்னா நாம ஒன்றையுமே உணர முடியாது. ஆனா ஆன்மா இருக்கும், அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்கும். எனவேதான் இறைவன் துணையாக வருகிறார். சரி சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் துணையா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வலிமை குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு துணையா இருக்க முடியாது. அவர் என்ன, இப்போ ஒரு கொஞ்சம் வயதானவராக இருக்காரு, அவர் நம்ம கூட வந்துகிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அவரால் இப்போ எழுந்தே நடக்க முடியல, அப்புறம் அவர் நமக்கு துணையா இருக்க முடியாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அவங்க துணையா இருப்பாங்க. இப்போ உதாரணமா வகுப்பறையில ஒரு ஆசிரியர் துணையா இருப்பார். இதே ஒரு வயல்வெளிக்கு போறாங்க, அந்த ஆசிரியர் நமக்கு துணையா இருக்க முடியாது. அதுக்கு வயல்வெளியில வேலை செய்யறவங்க தான் நமக்கு துணையாக இருக்க முடியும். அது மாதிரி சாலையில போக்குவரத்தை ஒரு போலீஸ்காரர் என்ன பண்றாரு, வழி நடத்துகிறார். ஆனா அவரே ஒரு ஆத்துல கிராஸ் பண்ணணும் வாங்கன்னு சொன்னா அவரால் உதவி செய்ய முடியாது. அப்ப அதுக்கு ஒரு படகோட்டி நமக்கு தேவைப்படும். அங்கே படகு செலுத்துவருடைய துணை வேண்டும். எனவே உயிருக்கு துணை அப்படின்னு சொன்னா எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எந்த நிலையிலும் நமக்கு துணையாக வரக்கூடியவர் யாரேனும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா கிடையாது.
ஒரே ஒருத்தர் தான். யார் அவரு? இறைவனுடைய திருவருள் தான் நம்மோடு எப்பொழுதும் துணை வரும். அதனாலதான் இதற்கு அணுகு துணைன்னு போட்டார். முந்தா நாள் பிரேமாமா ஒரு தொடர் கொடுத்திருந்தாங்க, நாம யாரும் தனியாக இல்லை. நான் நினைச்சேன், என்ன இன்னைக்கு நம்ம பேச போறோம், அவங்க நம்ம தனியாக இல்லை, நாமஸ்மரணை நம்மோடு இருக்கிறது அப்படிங்கறத போட்டிருக்காங்களே, எப்படி ஒரு கோயின்சிடன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். வியப்பாயிருச்சு. ஆம், நாம் யாரும் தனியாகவே இல்லை. அது மட்டும் இல்ல, உயிருக்கு தனியாக இருக்கக்கூடிய இயல்பே கிடையாது. இந்த பசு இருக்குங்களே, இப்ப பதி தனியா இருக்கும். ஏன்னா இறைவன் முற்றறிவுடையவர், சுதந்திரம் உடையவர், தனியா இருப்பார். ஆனா பாசம் இருக்கு பாருங்க, அது சடம், அது பாட்டு கிடக்கும். ஆனா இந்த பசுவானது ஏதோ ஒன்றை சார்ந்துதான் இருக்கும், தனியா இருக்கவே இருக்காது. ஒண்ணு பாசத்தோட கலந்து அறிவு மங்கி போயிருக்கும், இல்ல சித்தாந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இறைவனை நோக்கி அடைந்து இறைவனை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப தனியா ஒருத்தர் கிடையாது. ஆக உயிர் தனியா இருக்காது. அப்ப எந்த ஒருவரும் நான் தனியா இருக்கிறேங்கிற எண்ணமே யாருக்கும் இருக்கக்கூடாது. பின்ன யாரோட இருக்கிறோம்? ஒண்ணு பெருமானோட இருக்கிறோம், அதாவது சக்தியோட இருக்கிறோம், இல்ல பாசத்தோட இருக்கிறோம். பாசம்னா இந்த உலக பொருள்களோடு இன்பம் தீர்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே அடுத்த பிறவில இந்த இன்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வெறுப்பு ஏற்பட்டு இறைவனுடைய திருவடியை நாடக்கூடிய ஒரு சக்தியை, அந்த ஒரு தன்மையை அருட்சக்தியானது நமக்கு தரும். அந்த திருவருளினாலே சிறிது சிறிதாக இறைவனை நோக்கி நாம் முன்னேறுவோம். அதனாலதான் நாம தனியா இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு உயிரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப உயிரோட யார் இருக்கிறா? திருவருள் எந்த நேரமும் துணையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு திருவருளை துணையா இருக்கிறவங்களை நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கிறோமா? சரி, இறைவனுடைய திருவருள் தான், நான் காலையில எழுந்திருக்கிறேன், எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனா இப்படி எழுந்திருக்கிறேன், என்னுடைய பணிகளை செய்வதற்கு என் கை கால்கள் அவயவங்கள் அனைத்தையும் மிக நன்றாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் எங்கேயாவது இருக்கிறான்னு கேட்டா அப்படி இல்லை. அது மாதிரி உயிர் செல்லும் எல்லா இடங்களிலும் இது மிகவும் துணையாக இருக்கிறது. எனவே திருவருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு உவமை ஒன்னாச்சுங்களா? இது மட்டும் பத்தாதுன்னு இன்னொரு உவமை போடுறாரு அடுத்த வரியில. என்னது? 5 உணர்வை உணரா உயிர். 5னா தெரியும், 5 பொறிகள்: மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 பொறிகளும் உணர்வை உணரா உயிர். பேரறியாகிய திருவருளை உணராது நிற்கும் இந்த உயிர்கள். இது என்னது? இப்ப கண் இருக்கு, கண்ணால ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்படி காட்சியை பார்க்கும்போது கண்ணா பார்க்குது, கண் பார்க்கும். ஆனா உயிர் அதனோடு இருந்து இயக்கினால்தான் அது பார்க்கும், இல்லாட்டி பார்க்காது. கண் சடம், கண்ணுக்கு அறிவு கிடையாது. கண்ணுன்னு இல்லை, 5 பொறிகளுக்கும் அறிவு கிடையாது. காதுக்கு அறிவு கிடையாது, மூக்குக்கு, வாய்க்கு, உடம்புக்கு எதுக்கு அறிவு கிடையாது. அப்ப அறிவு கிடையாது ஆச்சே, அது எப்படி பார்க்குது? உயிர் என்ன பண்ணுது? கண்ணுகிட்ட நின்று கண்ணை பார்க்க சொல்லுது, அது பார்க்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உயிர் நம்மோடு ஒன்றாக இல்லை என்றால் நாம பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனா அது மூளைக்கு போய் அந்த பார்வை காட்சியை உண்டாக்காது. எனவே இந்த கண்ணுக்கு உறுதுணையாக இருப்பது உயிர். 5 பொறிகளுக்கும் உறுதுணையாக இருப்பது உயிர். இப்ப எனக்கு ஒரு தியேட்டர்ல என்ன படம் ஓடுதுங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது வழியா நான் பார்த்துக்கிட்டே தான் வருவனே தவிர அது என்ன ஏதுங்கிற எண்ணம் என் மனசுக்கு போகாது. யாராவது ஒருத்தர் ஏங்க அது என்ன படம் ஓடுதுன்னு கேட்டா எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டா, இது என்னுடைய கண் பார்த்ததே தவிர அது உயிரோடு சேர்ந்து பார்க்கவில்லை. அதே மாதிரிதான் சில பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்கள் இப்பெல்லாம் பாடல்களுடைய வரிகளே புரியல, இசை அதுக்கு மேல இருக்கு.
ஆக நான் என்ன பண்ண, அந்த பாடலை பார்த்தா நமக்கு கேட்கணுங்கிறது தோணலை. சில பழைய பாடல்கள் இருக்கு, அப்ப அதை பார்த்த உடனே உயிர் அதோடு சேர்ந்து அதை கேட்பிக்கிறது, கொஞ்ச நேரம் நின்று அதை கேட்கிறோம். எனவே இந்த 5 பொறிகள் இயங்க வேண்டுமானால் உயிர் அதனோடு சேர்ந்து இயங்க வேண்டும். அப்பதான் இந்த 5 பொறிகளும் இயங்கும். எவ்வாறு 5 பொறிகளுக்கும் துணையாக உயிர் நிற்கிறது என்பதை அறியாமலேயே இந்த 5 பொறிகளும் செயல்படுகின்றனவோ, இப்ப கண்ணு இருக்கு, கண்ணுக்கு உயிர் நம்மோட சேர்ந்தாதான் பார்க்கிறோம் அப்படிங்கிறது இந்த உயிர் இந்த உடம்புக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த உயிர் இப்ப தூங்குறோம், அப்ப என்ன ஆயிடுது, பார்வை இல்லை. எனவே உயிர் சேர்ந்தால்தான். எனவே இதற்கு அடிப்படையாக இருப்பது உயிர் என்பதை உணராமலேயே நாம் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதே போலத்தான் நம்ம உயிரானது நம்மை இயக்குவிப்பதற்கு இறைவன் நம்ம கூட இருந்தால்தான், திருவருட்சக்தி இருந்தால்தான் நாம் இயங்குவோம்ங்கிற எண்ணம் இல்லாமலேயே இருக்கிறோம். முன்னாடி ஒரு உவமை சொன்னாரு, காட்டு வழியா போனா பின்னாடி ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கான், அதான் திருவருள். இப்போ ஒரு உவமை சொல்றாரு, இந்த 5 பொறிகளுக்கும் துணையாக உயிர் இருக்கிறது, அதே போலதான் அந்த உயிருக்கு துணையாக இறைவன் திருவருள் இருக்கிறது. ஏங்க ஐயா, ஒரு உவமை பத்தாதா, 2வது உவமை வேணுமா அப்படின்னு சில பேர்த்துக்கு ஒரு ஐயம் ஏற்படும். அதுக்கு என்ன சொல்றாரு, இந்த பின்னாடி வர்றது அவர் கொஞ்சம் தூரத்துல கூட வரலாம், ரொம்ப கிட்டத்தை வரலாம், எப்படி வர்றாருன்னு சொல்ல முடியாது. இது வெளியில இருக்கிற துணை, புறத்துணை. இந்த புறத்துணையை அறிந்து கொள்ளாமலேயே இந்த ஆள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம இப்ப சொல்லி இருக்கிற 2வது உவமை இருக்கு பாருங்க, இது உடம்பிலேயே இருக்கிறது, இதுக்கு உள்ளால அகத்துணை இது. எனவே இந்த 5 பொறிகளுக்கும் உள்ளுக்குள்ளேயே உயிர் இருந்து இயக்குகிறது. எனவேதான் 5 பொறிகளும் செயல்படுகின்றன. எனவே இந்த 5 பொறிகளாலும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து செய்யக்கூடிய அத்தனை இன்பங்களும் உயிரினால்தான் பெறப்படுகிறது என்ற எண்ணத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இந்த உயிரினுடைய வாழ்க்கையானது இறைவன் திருவருளால் தான் நடக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த திருவருட்பயன்கிறது எப்படி ஒரு உவமைய ஒரு 14ஆம் நூற்றாண்டிலேயே அற்புதமா போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது உமாபதி சிவாச்சாரியாரை நினைந்து நாம என்ன இப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு அற்புதமான உவமையை போட்டிருக்கிறார். இந்த உயிர் ஆணவ மலத்தோடு இருக்கிறதுனால தான் புற உணர்வு உடையதாக இருக்கிறது. அக உணர்வை அகம் நோக்கி திரும்பி பார்த்தால் நமக்கு இந்த திருவருட்சக்தி தான் நம்மை இயக்குகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். எனவே தன்னை செலுத்துகிற உயிரை அறிய மாட்டாத ஐம்புரிகளைப் போல திருவருளை உணரமாட்டாத உயிர் தன்னை இருக்கிறது என்ற இந்த உவமையோடு சொன்னார். இது 35வது குறள். அடுத்ததா இன்னொரு குறள் சொன்னார், இதுவும் ஒரு உவமை தான். இன்றைய வகுப்புல இது 4வது உவமை சொல்றோம். முதல் உவமை பாலாழி சொன்னோம், 2வது உவமை வழிப்போக்கன் சொன்னோம், 3வது ஐம்பொறிகள் சொன்னோம். இப்போ 4வதாக ஒரு உவமை. இதுவும் உயிரானது திருவருளை உணராமலேயே இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட உவமை. இப்போ நமக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாற்காலியில உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு ஆதாரம் நாற்காலின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். உண்மையில ஆதாரம் நாற்காலி இல்லை. ஏன் நாற்காலி இல்லைன்னு கேட்டா, நாற்காலி தரையின் மேல் இருக்கிறது, அப்ப அதற்கு ஆதாரம் தரை. எனவே இந்த உயிருக்கு ஆதாரம் தரை, நிலம். ஆக நிலம் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஒருத்தர் ஊஞ்சல்ல ஆடுறாரு, அந்த ஊஞ்சல்ல ஆடும்போது அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், நமக்கு ஆதாரம் இந்த பலகையை தாங்கி கொண்டிருக்கிற கம்பிகள் தான் நினைச்சிட்டு இருப்பார். பலகையை தாங்கிட்டு இருக்கிறது என்னவோ கம்பிகள் தான், ஆனா கம்பிகளுக்கு மேல ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பி
வேறு ஒரு தூணின் வழியாக தரையோடு தொடர்பு பட்டிருக்கும். ஆக நாம எந்த இடத்திலே இருந்து ஊஞ்சலிலே ஆடினாலும் கூட நமக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டா தரை, நிலம். ஏன் அதுக்கு தரைன்னு பேர் வந்ததுன்னு கேட்டா இது தரித்தல்ங்கிற செயலை செய்கிறது. தரித்தல்னா என்ன? தாங்குதல். தரித்தல்னா தாங்குதல். ஆக தாங்குதல்ங்கிற தொழிலை செய்யறதுனால அதற்கு தரைன்னு பேரு. அதைத்தான் நிலம்னு சொல்றோம். ஆக நமக்கு ஆதாரம் நிலம்தான். அதனால தான் நாம நடக்கிறோம், ஓடுறோம், படுத்திருக்கோம், உட்கார்ந்து இருக்கிறோம். இத்தனை செயல்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது தரை. என்னைக்காவது நாம தரை தான் தாங்குகிறது அப்படின்னு நினைச்சு பார்த்துருப்போமா? நாம் அதை நினைச்சே பார்க்க மாட்டோம். என்னுடைய சரீர பலத்தால் தான் நான் நடக்கிறேன், தரை தாங்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு சதுப்பு நிலம் உள்ள போ வாங்கிக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அப்ப அது தாங்குமா? மேல வரலான்னு கையை ஒன்னா கையும் உள்ள போயிடும். அப்ப நான் பாட்டுக்கு அதுல மூழ்க வேண்டியதுதான். ஆக தரை நிலமானது, அதான் அங்க சொல்லுவாரு நம்ம உண்மை விளக்கத்துல, மண் கடினமாய் தரிக்கும். மண் கடினமாக இருந்து நமக்கு நம்மை தாங்குகிறது. இதை வச்சு, இத உதாரணமா வச்சு ஒரு குறள். இதுக்கு தலைப்பு திருவருளும் நிலமும். தரையை அறியாது தாமே திரிவார், புறையை உணரா புவி. தரையை அறியாது தாமே திரிவார். இந்த உயிர்கள் நிலத்தின் மேல வாழ்ந்து நிலம்தான் நம்மை தாங்கி நிற்கிறது என்பதை அறியாமலேயே, அதான் தரையை அறியாது. தாமே திரிவார், தாமே தமக்கு ஆதாரம் என்று எண்ணி திரிவார்கள். அப்ப நான் தான் என்னுடைய சரீர பலத்தால தான் நான் நடக்கிறேன், நான் ஓடுறேன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை அதுவல்ல, தரைதான் இவருக்கு ஆதாரம். அதுபோல புறையை உணரா புவி, புவினா உயிர்கள். புறையை உணராதனா திருவருளால தான் எல்லாவற்றையும் பெற்று நின்றும் அவற்றை தந்து நம்மை வழி நடத்துவது திருவருள்தான் என்பதை நாம் சிறிதும் உணர்வதில்லை. அப்ப நமக்கு ஆதாரம் தரை, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போலதான் உயிருக்கு ஆதாரம் திருவருள். மாணிக்கவாசகர் சொல்லுவார், தரிக்கிறேன் காய வாழ்க்கை. நாம உடம்புதான் உயிரை தாங்கிட்டு இருக்குன்னு நினைப்போம். ஆனா உயிர் தான் உடம்ப தாங்கிட்டு இருக்கு. உயிர் என்ன பண்ணுது? உடம்ப பத்திரமா பாதுகாத்து, உயிர் கிளம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்ப கொண்டு போயிடுவாங்க. எனவே அதான் சொல்லுவார், தரிக்கலேன் காய வாழ்க்கை. இந்த உடம்பு வாழ்க்கைய எனக்கு பிடிக்கலப்பா, இப்ப தாங்க முடியல அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். அந்த தரித்தல் அப்படிங்கிறது தாங்குதல். இந்த சரீர பலத்தால் தான் நான் நடக்கிறேன்னு இவங்க என்றாங்க இல்லையா, நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த சரீர பலத்தை தரக்கூடிய உணவு தரையிலிருந்து நமக்கு வருகிறது. எனவே தரை தான் நமக்கு ஆதாரம். நம்ம நடந்துறது நிக்கிறது மட்டும் இல்லை, உணவு உண்பதற்கும் தரைதான் ஆதாரமாக இருக்கிறது. ஒண்ணு, நாம ஒன்றை அடைய வேண்டும், நம்ம நடந்து போறோம், நம்மளுடைய இலக்கு ஒன்றாக இருக்கிறது. அந்த இலக்கு பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருளும் தரையிலிருந்து தான் உண்டாகிறது, தரை தான் தருகிறது. எனவேதான் தரை நாம் அடையக்கூடிய இலக்கு பொருளாக இருந்தாலும், நாம் உணவு உண்ணுவதாக இருந்தாலும் அதுவே ஆதாரமாக இருக்கிறது. எனவே உலக உயிர்களுக்கு தரைதான் ஆதாரம் என்பதை இந்த உயிர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக நம்ம சரீரத்தால தான் நடக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் பொய். உண்மை என்ன என்றால் ஆதாரம் தரை. தரை தாங்கி கொண்டிருப்பதனாலதான் நமது வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போலதான் உயிருக்கு ஆதாரம் திருவருள். இறைவனுடைய திருவருளை அவரது திருவடியாக சொல்கிறோம். மாணிக்க வாசகர் என்ன பண்றார்? இறைவனுடைய திருவடி எங்க இருக்குன்னு சொன்னார், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். பாதாளம் 7 தாண்டி போனா கூட
அதுக்கும் கீழே சொல் எந்த இடத்துல கெட்டு போகிறதோ, சொல்ல முடியலையோ, அந்த இடத்துல இறைவனுடைய பாதம் இருக்கிறது. அப்ப பாதம்ங்கிறது திருவருள். அப்ப அந்த திருவருள் பாதாளத்தையும் தாங்கி நிற்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பாருங்க, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர்னா இறைவனுடைய திருவடியே பாதாளத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நாம நிலம்தான் ஆதாரம் நினைக்கிறோம். ஆனா இறைவனுடைய ஞானமாகிய திருவருள் திருவடியானது பாதாளம், நம்ம இருக்கிற உலகம், வானுலகம் ஆகிய அனைத்தையும் தாங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக எப்படி நிலத்திற்கு நிலம் ஆதாரமாக உயிர்களுக்கு இருக்கிறதோ, அதே போல உயிருக்கு ஆதாரமாக இருப்பது திருவருள். இந்த திருவருளை நாம எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்த்துக்கலாம். இப்ப உதாரணமா ஒருத்தர் இதுக்கு வானூர்தியில போகணும்னு நினைக்கிறார், ஏரோப்ளேன்ல போகணும்னு நினைக்கிறார். அப்படி போகும்போது ஒரு ஓட்டுநரை வர சொல்லியிருக்கார். அவரு 10 மணிக்கு வான்னு சொல்லியிருந்தாரு. இவர் 10:15 10:30 ஆகிப்போச்சு வர்றதுக்கு, ரொம்ப லேட்டா வந்தார். சரி 10:30 மணிக்கு இவர் சொல்றாரு, நம்ம அவர் சரி போவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா அங்க அவரால் சரியான நேரத்திற்கு போக முடியவில்லை. இவரு என்னடா அது, நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அந்த மீட்டிங் போகணும்னு நினைச்சோமே, அவர் பார்க்க முடியாது போல இருக்கே, இந்த மாதிரி நம்ம ஏரோப்ளேனை தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துட்டார். மறுநாள் காலையில பார்க்கிறார், இவர் போக இருந்த வானூர்தியானது ஒரு விபத்துக்கு உள்ளாகி அதிலே சென்றவர் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தித்தாள்ல பார்க்கிறார். அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பார், உடனே இறைவனுடைய திருவருள் நாம அதுல போயிருந்தோம்னு வச்சுங்களேன், அப்ப எப்படி, எனவே நாம நினைப்போம் அந்த டிரைவர் லேட்டா வந்ததுனால அவரு தான் எனக்கு நன்மை செஞ்சிருக்காருன்னு நினைப்போம். உண்மை அப்படி இல்லை. இறைவனுடைய திருவருள் தான் காலத்தையும் நியதியையும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறது. ஆக காலதாமதம் ஆனது அப்படின்னு நினைச்சோம்னா இறைவனுடைய திருவருள் அங்க சேர்வதற்கு, அந்த மீட்டிங்ல போய் சேராததற்கு, நாம் உயிரோடு இருப்பதற்கு திருவருள் தான் துணை புரிகிறது என்பதை நாம வாழ்க்கையில பலவேறு இடங்கள்ல சந்தித்திருக்கலாம். அப்படியெல்லாம் கூட நாம நினைச்சு பார்க்கிறோம். இப்படி இறைவனுடைய திருவருள் எங்க போனாலும் சரி. ஆக எல்லாரையும் எல்லாவற்றையும் தாங்குகிறது நம்ம தரை. அதுக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுவாங்க. இந்த கோபுரத்துல இருக்கிற ஒரு பொம்மை, கோபுரத்தினுடைய அடியில ஒரு பொம்மை இருக்கு. இவ்வளவு பெரிய கோபுரம் நான் தான் தாங்கிட்டு இருக்கேன், நான் இல்லைன்னா அந்த கோபுரம் என்ன ஆகும் தெரியுமா, விழுந்துரும், விழுந்து கல்லு மண்ணா போயிடும் அப்படின்னு அந்த பொம்மை நினைச்சுக்குமா. அதை போலத்தான் இந்த உயிர்கள், நாம தான் நமக்கு ஆதாரம், தமக்கு தாமே ஆதாரம் என்று நாம் நினைத்து கொண்டு தாமே திரிவார். தாமே திரிவார்னா தன்னையே பெருசாக எடுத்துக்கொண்டு செருக்குற்று இவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள் அங்கும் இங்குமாக. ஆக கோபுரத்திலே இருக்கிற பொம்மையை போல தேருக்கு முன்னாடி அது மாதிரிதான் குதிரை கட்டியிருப்பாங்க. அந்த குதிரை நாம் தான் இப்ப இவ்வளவு பெரிய தேரை இழுத்து கொண்டு செல்கிறோம் என்ற எண்ணத்திலே இருக்குமா? அந்த மாதிரி இல்லாமல் உண்மை என்னன்னு கேட்டா தரைதான் தாங்கி கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் தான் அந்த தேரினை இழுக்கிறார்கள். கோபுரத்திலே இருக்கிற அடித்தளம் அதுதான் அந்த கோபுரத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. எனவே இறைவனுடைய திருவருளால் தான் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற எண்ணத்தை இன்னொரு உவமையோட சொன்னார். ஆக 4 உவமைகளின் மூலம் இந்த உயிரானது திருவருளை உணர்ந்து கொள்ளாமலேயே இருக்கிறது என்கிற உவமையை சொன்னார். இப்ப நாம நினைக்கலாம், சரி உயிர்களுக்கு உலகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. சரி, வானத்துல மேல அல்லது கீழே, இது தரை, தரைக்கு மேல அங்க யார் தாங்கிட்டு இருப்பா, தரைக்கு கீழே எங்க தாங்கிட்டு இருப்பா, இல்ல பக்கத்துல. அதுக்காக அடுத்த குறள் சொன்னார். 37வது குறள், திருவருளை இழந்தவர் அப்படின்னு தலைப்புல ஒரு குறள். மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞான தலை கெடுத்தோர் தற்கேடர் தாம். திரும்ப படிக்கிறேன். மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞான தலை கெடுத்தோர் தற்கேடர் தாம்.
தற்கேடர்னா தனக்குத்தானே கேடு விளைவித்துக் கொள்பவர்கள்னு அர்த்தம். இந்த சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் தற்கேடர். நம்மை நாமே அழித்து கொண்டவர்கள். ஞான தலைகெடுத்தோர் அப்படின்னா திருவருளை இழந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஞானம் தலை கெடுத்தோர் அப்படிங்கிறவங்க திருவருளை இழந்தவர்கள், திருவருளை மறந்தவர்கள், திருவருளால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சிறிதும் உணராதவர்கள். அப்ப ஞான தலைகெடுத்தோர் தற்கேடர் தான். அந்த தலைங்கிறதுக்கு இங்க பொருள் இல்லை. ஞான தலைகெடுத்தோர் அப்படின்னா திருவருளால் தான் வாழ்கிறோம் என்பதை இழந்தவர்கள், தற்கேடர் தான். தன்னைத்தானே அழித்து கொண்டவர்கள், இழந்து போனவர்கள். அதுக்கு உவமை சொல்றார், 3 உவமை சொல்றார். மலை கெடுத்தோர், மலை மேல ஒருத்தர் இருக்கார். அவரு ஒரு பல ஆண்டுகளா வீடு கட்டிட்டு அங்கேயே இருக்கிறார். அங்க வீடு கட்டிட்டு அங்கே இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அங்க இருக்கும்போது நாம ஒரு மலை மேல இருக்கிற எண்ணம் இருக்காது. அந்த மலை தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கோங்கிற எண்ணமும் இருக்காது. அவரு ரெகுலரா வேலைக்கு போவாரு, அந்த அன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருப்பாரே தவிர மலையே நமக்கு ஆதாரம் என்கிற எண்ணமே அவர்கிட்ட இருக்காது. அப்படிப்பட்டவரை தான் மலை கெடுத்தோர் என்று சொல்கிறார். அப்ப மலையில் இருந்து கொண்டே அந்த மலையின் உதவியை அவர் பெறுகிறார். ஆனா மலை தாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வு இல்லாதவரை தான் மலை கெடுத்தோர்னு சொல்றோம். அடுத்தது மண் கெடுத்தோர். இந்த நிலம், இந்த நிலத்துல நம்மை மாறி நம்ம சமதரையில பீடபூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிலத்திலே தோன்றி நிலத்திலே வாழ்ந்து நிலத்திலே மடிகிறோம். ஆனா நிலம்தான் தாங்கி கொண்டிருக்கிறது. உணவு முதலிய நுகர்ச்சி பொருள்கள் இதுல தான் கிடைக்குது. அதனாலதான் இந்த நிலம் இருக்கிறதுனால தான் நாம இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணம் இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அதற்கு மண் கெடுத்தோர்னு பேர். திருவள்ளுவர் சொல்லுவார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போலம்பர். கடப்பாறை எடுத்து பள்ளம் பள்ளமா நோண்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவனையும் தாங்கிறது எதுன்னா அந்த நிலம்தான். சில நேரத்தில் அது மாதிரி அகழும் பொழுது புதையல் கிடைக்கும், பொன் மணி முத்து ஆகிய அப்படியே நிறைய கிடைக்கும். அப்ப அந்த அகழ்வாரை தாங்கிறதோட இல்லாம அகழ்வாருக்கு பலனையும் அளிக்கிறது அந்த நிலம். அப்ப நிலம்தான் தாங்குகிறதுங்கிறத நம்ம மறக்க முடியுமா? மறக்க கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு பேர் வைக்கிறார் மண் கெடுத்தோர். ஆக நில தாங்குவதால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள். அடுத்தது வான் கெடுத்தோர். வானம் இருக்கிறதுனால தான் நாம இங்கும் அங்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்ப வானம் இல்லைன்னா நம்ம இயங்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப வானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெளி. இப்போ வீடு இருக்கு, 2 பக்கமும் செவரு எழுப்பி இருக்கிறோம். இவ்வளவு செலவு பண்ணி செவரு எழுப்புனா கூட அந்த செவத்துக்கு இடையில இருக்கிற வெளியில தான் நம்ம வாழ்கிறோம். ஸ்பேஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, காலி இடம், அதுலதான் நாம வாழ்கிறோம். ஆனா செலவு பண்ணி கட்டுறது என்ன, செங்கல் சிமெண்ட் மணல் எல்லாம் போட்டு செவரு கட்டுவோம். ஆனா செவருக்குள்ளால இருக்குது பாருங்க இடம், காலி இடம். அதுல தரை ஆதாரமா இருக்கும். அந்த காலி இடத்துல தான் நம்ம இயங்குவோம். இதைத்தான் வெளின்னு பேரு. இதைத்தான் வான், ஆகாயம்னு சொல்றோம். ஆகாயம்னா நாம பார்க்கிற இந்த நீல கலர்ல மேகம்லாம் தங்கி இருக்கு இல்லையா, அது மட்டும் ஆகாயம் இல்லை. நமக்கும் இன்னொருவருக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை தான் வான்னு சொல்றோம், வானம்னு சொல்றோம், வெளின்னு சொல்றோம். அந்த வெளிதான் வானம். அப்ப வான் கெடுத்தோர்னா இந்த வானம் இருக்கிறதுனால தான் நான் அங்கும் இங்கும் இயங்குகிறேன். வானம் இல்லைன்னா என்னால இயங்க முடியாது. அப்ப வானம் இல்லைன்னா இயங்க முடியாதுன்னு சொன்னா வானம் தான் நமக்கு துணையா இருக்கு. வானம் இல்லைன்னா இயங்க முடியாது இல்லையா? அப்ப அது அந்த மாதிரி வானம் இருக்குங்கிற எண்ணமே இல்லாம இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் வான் கெடுத்தோர்னு சொல்றோம். இப்ப வெளிதான் வான் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இதைத்தான் பெரியவர்கள் அருள்வெளி என்று சொன்னார்கள். சிதாகாசம், சிற்பர வியோமம். வியோமம்னா வெளின்னு அர்த்தம். சிற்பர வியோமம் அப்படிங்கிற வழக்குகளிலே இருந்து இதெல்லாம் வெளிங்கிறது
தாய்மார் இன்னொரு இடத்துல சொல்லுவார், தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து என்று தாய்மானவர் சொல்லுவார். ஆக இந்த வெளியானது இடையில இருக்கிற இடைவெளி, இதைத்தான் வான்னு சொல்றார். இதைத்தான் வான் கெடுத்தோர்னு சொன்னார். எனவே பாதாளத்துல, அதாவது மேல மலை மேல இருக்கிறவங்க மலைதான் தன்னை தாங்கி கொண்டிருக்கிறங்கிறத எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க. அதே போல நிலத்துல வாழ்கிறவங்க நிலம்தான் வாங்கி தாங்கி கொண்டிருக்கிறது தெரியாம இருக்கிறாங்க. வெளியில இயங்கி கொண்டிருப்பவர்கள் வெளி இருக்கிறதுனால தான் நான் இயங்கி கொண்டிருக்கிறேன்கிற எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க. அதை போலத்தான் நான் அருள் இருக்கிறதுனால தான் இயங்கி கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி இருப்பவர்கள் தன்னைத்தானே கெடுத்து கொண்டார்கள். தனக்குத்தானே தலை மேல மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லி இந்த குறள் சொல்கிறது. ஆக இந்த குறளில் நம்ம தெரிந்து கொள்வது, வானமானது தரையில மட்டும் இல்லை, தரைக்கு மேல் பகுதி, தரையினுடைய மேல் பகுதி தான் மலை, மேல் கீழே பக்கத்துல இருக்கிறதான் வெளி. ஆக வெளி மேல் கீழ் ஆகிய எல்லா பக்கங்களிலும் எவ்வாறு வான் கெடுத்தோர் மண் கெடுத்தோர் மலை கெடுத்தோர் தற்கேடர்களாக இருக்கிறார்களோ அதை போல நம் வாழ்க்கைக்கு திருவருள் துணையாக இருக்கிறது என்ற நினைப்பு சிறிதும் இல்லாதவர்கள் தன்னைத்தானே கெடுத்து கொண்டவர்கள் ஆவார்கள் என்று இந்த குறளிலே சொல்லி இருக்கிறார். ஆக இறைவனுடைய திருவருள் தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு உவமைகளாக இப்பொழுது முன்னாடி 4 சொன்னார். ஒன்று பாலாழி மீன், அடுத்தது தனி வழியா போற காட்டுல போறவர், அடுத்தது 5 பொறிகள், அதுக்கு அடுத்தது தரைதான் தன்னை தாங்கி கொண்டிருக்கிறது, அடுத்தது மலை வான் நிலம் ஆகிய 3ம் தாங்கி கொண்டிருக்கிறது. எனவே நாம் தற்கேடர், தன்னைத்தானே கெடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே வீடு பேராகிய பெரும் பயனை இழந்தவர்கள் யாருன்னு கேட்டா இதை எல்லாத்தையும் மறந்தவர்கள். ஆக திருவருளை நினையுங்கள், வீடு பேற்றை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்திலே கூறி, இதுவரை கேட்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களினுடைய திருவடிகளையும் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து, இன்னைக்கு அதிக அளவில் அதிக எண்ணிக்கையில கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை பேருடைய அடித்தாமரைகளையும் எனது உச்சி மேல் சூட்டி இந்த அமர்வினை இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெங்கை வாழ்க, யானைதன் அலங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். ஆனந்தி அம்மா பேசுங்க, நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. அருமை ஐயா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். சூப்பரா இருந்தது ஐயா. எனக்குலாம் ஒண்ணுமே ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நன்றி ஐயா. ஐயா சிவாய நம ஐயா. சிவாய நமங்கம்மா, சொல்லுங்க. கிளாஸ் என்ன அருமையா இருந்தது ஐயா. திருவருள் தாமா, இறைவன் திருவருள் தான். ஐயா அம்மா சாந்தி வரதராஜன் பேசுங்கம்மா. சாந்தி வரதராஜன் பேசுங்க. அவங்க கை தூக்கிருக்காங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், அப்புறமா பேசலாம். எல்லாருமே பேசலாம். அம்மா சிவாய நமங்கம்மா. ஐயா சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. ஐயா அரியது கூட இந்த திருவருளால் தான் உங்களுடைய பேச்சை கேட்க முடிந்தது. அதுல மாயை அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. மாயை அப்படின்னு தெரிந்தேதான் நாம் பற்பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோங்க ஐயா. தெரியுது, எல்லாமே தெரியுது. மாயை தான், எல்லாமே மாயை. இந்த வீடு மாயை, சொத்து மாயை, பணம் மாயை, புகழ் மாயை, எல்லாமே மாயை தான். இருந்தாலும் அதற்காகவே ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா ஐயா. நினைக்கும் போது நம்ம திருப்பி வருது, வியப்பாவும் இருக்குது. படிக்கிறது இதெல்லாமே தெரிஞ்சுமே மறுபடியும் இதுலயே உழண்டுட்டு இருக்கிறோமே. எல்லாம் திருவருள், எல்லாம் திருவருள், எல்லாம் திருவருள்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொய்யாவது சொல் பெண்ணே உன் காதல் நான் தான் என்று அப்படிங்கிற மாதிரி பொய்காவது திருவருள் 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 திருவருள்னு சொல்லிட்டே இருக்கணுங்க ஐயா. சிவா அருமைங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஐயா. திருவடி வணக்கிறேங்க ஐயா. திருச்சிட்டோங்க ஐயா. ஐயா ஒரே நிமிஷம். நான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு திருவருள் இருந்தாதான் அந்த கிளாஸே நம்ம அட்டன் பண்ண முடியும்னு. நிஜமாவே நான் ஒரு வாட்டி இதை அட்டன் பண்ணணும்னு நினைப்பேன் ஐயா. என்னால நான் அட்டன் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துரும். இன்னைக்குதான் முழுமையா என்னால அட்டன் பண்ண முடிஞ்சது. நன்றி ஐயா. சிவாய திருவடி வணக்கம். அப்படி கவனம் கொள்ள முடியலன்னா யூடியூப்ல கேட்டுக்கலாமா, எல்லாமே பதிவு பண்றாங்க, உடனே பதிவேற்ற செய்யறாங்க. நீங்க யூடியூப்ல கேட்கறத விட நீங்க நேர்ல சொல்றத கேட்கறப்ப அது ஒரு தனி எஃபெக்ட் இருக்கும் ஐயா. சரிங்கம்மா. சிவாய சிவாய நம்ம ஐயா. நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா.
சொல்லுங்கம்மா இன்னைக்கு அம்மா. உங்களோட இதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. சிவாய ரொம்ப நமங்கம்மா. சந்தோஷம் ஐயா. தொடர்ந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அளிக்கணும் நான் வேண்டிக்கிறேன் ஐயா. சரிங்கம்மா, ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய சரி, நம. நல்லதுமா, நல்லதுமா. இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறுகிறதுமா. நீங்க இதே லிங்க் தான். சரிங்கம்மா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இது உண்டு, தினமும் உண்டு. இதே லிங்க் தான், 5 நாளும் இதே லிங்க் தான். காலையில 10 to 11 வகுப்பு தான். நீங்க எப்போனாலும் கத்துக்கலாமா காலையில. நன்றிங்க அம்மா. சிவாய நம. அம்மா சித்ரா தேவி அம்மா கை தூக்கி இருக்காங்க, பேசுங்கம்மா. சிவாய நம்மையா, திருவடி வணக்கம். பிரேமாமா திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. அந்த திருவருள் இல்லைன்னா நம்மளால இயங்கவே முடியாது அப்படின்றத எவ்வளவு உதாரணங்களோட எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறீங்க ஐயா. இப்ப சாந்தி அம்மா சொன்ன மாதிரி நம்ம தெரியுது, மாயையிலேயே தான் உழந்துட்டு இருக்கோம். இது மாயைன்னு தெரிஞ்சாலும் அது அந்த மயக்கத்துக்குள்ளேயே நம்மள இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. என்ன முயன்றாலும் இப்ப இந்த மாதிரி வகுப்புகள் கேட்கும் போது ஃபுல் சார்ஜ் பேட்டரியில நம்ம இதெல்லாம் மாயை மாயை அப்படின்னு தெரிஞ்சு ஃபுல் சார்ஜ்ல இருக்கிறோம் ஐயா. இந்த வகுப்புல இருந்து கொஞ்சம் அப்படி வெளியில போயிட்டு நம்ம உலகியல் வாழ்க்கைகள் அப்படி போகும்போது அந்த பேட்டரி சார்ஜ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நம்ம திருப்பியும் போறோமோ அதே மாதிரி போய் மாயையில சிக்கிக்கிறோம் ஐயா. இதுதான் உலகத்தோட இயல்பு. மாறி மாறி அறிவது, அறிந்ததில் அழிந்து விடுவது அப்படின்ற இந்த உயிர்களோட பண்பால நம்ம அதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம திருவருள் எவ்வளவு நமக்கு துணை செய்யறதுன்ற அருமையான விளக்கத்தோட இன்னைக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. ஓமைகள் விளக்கம்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. திருவருள் தான் ஐயா. உங்களை மாதிரி ஆசிரியர்களோட வகுப்புகளை கேட்கறது உங்களோட திருவருள் தான். நன்றி ஐயா. சிவாயனமா திருவடி வணக்கம். நன்றிங்க ஐயா. மகாலட்சுமி அம்மா நீங்க கை தூக்கிறீங்க, பேசுங்கம்மா. மகாலட்சுமி அம்மா. திருவருள் ஐயா. மகேஸ்வரி அம்மா. இப்பதான் முதல் தடவையா இப்பதான் கலந்துக்கிறேங்க ஐயா. ரொம்ப 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 சிறப்புங்க ஐயா. பஞ்சபூதங்கள்ல அடங்கியதுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கறத ரொம்ப 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 சிறப்பா சொல்லியிருந்தீங்க ஐயா. ரொம்ப திருவருளோட பாக்கியத்துலதான் எனக்கு இந்த குரூப் கிடைச்சது. உண்மையால பெரும் பாக்கியம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நல்லதுங்கம்மா. சிவாயனம்மா. ராமாமா பேசுங்க. சிவாய நமங்க ஐயா. சிவாயனம் ஐயா. உங்க குரல் இந்த வகுப்பு முழுசு புற ஓசை எதுவுமே காதுல விழாம உங்களோட என்ன சொல்றதுன்னே எனக்கு சொல்ல தெரியல. உங்களோட பேச்ச மட்டுமே காதுகள் கேட்டுக்கிட்டு இருந்தது. இறையருக்கு நன்றி நன்றி. புற ஓசைக்கு போகவே இல்லைங்கய்யா. இந்த உலகத்தையே மறந்து ஈர்த்தென்னை ஆட்கொண்டன்ற மாதிரி இந்த வகுப்புல அப்படியே முழுமையா மனசு லயிச்சு ஈடுபட்டுச்சுங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. நன்றிம்மா. நன்றி. தாவமணி அம்மா பேசுங்கம்மா. சிவாய நம்ம ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடி தாமரை மலர்களை மனமொழி மெய்களால வணங்கி கொண்டு சனியில் வைத்து போற்றுகின்றோம் ஐயா. அதாவதுங்க யானையோ தவம் செய்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தை கிடைக்கிறதுக்கு நாங்க பெரும் புண்ணியம் பண்ணிருக்கோங்க. எத்தனை பேத்துக்கு எத்தனையோ பேர் இந்த தமிழ்நாட்டுல இருக்காங்க. இத்தனை பேத்துக்கு இந்த வேலையில் இது கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. அப்போ ரெண்டாவது இந்த உயிர்கள் திருவருளை தேடி தேடி போகும் பொழுதுதான் திருவருள் அவங்க பக்கத்துல இருப்பாங்க. நம்ம திருமூலர் திருமந்தத்துல சொல்ற மாதிரி பதி அணுகி பசு, இந்த பசுவானது பதி அணுகுச்சுன்னா பசுபாசம் நிலாவே, அதாவது பாசம் நிலாவேன்னு சொல்ற மாதிரி நம்ம திருவருளை தேடி தேடி போகத்தான் பெருமா நீ இந்த வழியில போதா இன்னொரு பாதை இருக்கு, இப்படி வா நீங்க சொன்னீங்களே இந்த பாதைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எங்களுக்கு இந்த வகுப்பு அமைச்சிருக்கோம் இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி மூல காரணம், முதற் காரணம், நிமித்த காரணத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிமித்த காரணமா இருந்தது செல்வரத்தி சிவா. எங்களுக்கு இது வழிகாட்டினது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதற் காரணமா இருக்கும் நம்ம பிரேமாமா. அவங்க நல்ல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி எங்களுக்கு அருமையா இப்படி ஒரு வழிகாட்டி அருமைமா. அதாவது பிரேமாமா எல்லாம் என்ன சொல்றதுங்க, எங்க கிடைக்கும் தேடி 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 பார்த்து எங்களை பார்த்து எங்களை பக்குவப்படுத்துறதுக்கு உங்களை போல அருளாளர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது இந்த உயிர்கள் இறைவனை தான் போய் சேரணும். நீங்க சொன்னீங்க திருவருள்னு ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு. நம்ம மணிவாசகர் சொல்லுவார், நாடகத்தால் என் அடியார் போல் நடிக்கின்றோம். அப்படி நடிக்கவாவது செய்வோம். அப்படி நடிக்க அடிச்சு என்ன நம்ம அதன் பால சேர்ந்துரும். உயிர்கள் சார்ந்ததின் தன்மை தானே பெறும் அப்படிங்கறதுல மிக அழகா. அதாவது நம்ம நினைச்சுக்கோம் நாம தான் சொல்லுவாங்க மாய வாழ்க்கையை மெய்யென்று என்று மதித்திடா வகை நல்கினான்னு சொல்லுவாங்க. இது மாய வாழ்க்கைன்னு தெரிஞ்சு இதுலயே உணரமே பெருமானி அப்படிங்கும்போது பெருமான சார இது ஒரு மாயை அப்படிங்கிற உணரக்கூடிய தருணங்களும் பெருமான் நம்மளுக்கு கட்டாயம் தந்த அருள்வாரு அப்படிங்கிறது உங்க வாக்குல இருந்து தெரிஞ்சுட்டேங்க. சிவாய நம்மங்கய்யா. திருவடி வணங்கிக்கிறோங்க. திருச்சிற்றம்பலம். சிவா.
கேட்கலமா? ஐயா நிறைவு செய்துட்டேங்க கட் நிறைவு ஆயிடுச்சு. செய்துட்டேங்க ஐயா. சரி சரி சரிங்கம்மா நல்லது. காஞ்சனம்மா பேசுங்க. காஞ்சனம்மா மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. சரி, வேற அடியார் யாராவது பேசணும்னு விருப்பம் இருந்தா பேசலாம். இந்த ரேவதி அம்மா பேசுங்கம்மா. தவமணி அம்மா கை உயர்த்திருக்காங்க. இப்பதாங்க பேசுறாங்க அம்மா, இப்பதான் பேசுனாங்க. தவமணி அம்மா இப்பதான் சரிங்கம்மா பேசுனாங்க. சரிங்கம்மா ரேவதி நல்லது. அம்மா பேசுங்க. ரேவதி அம்மா பேசுங்க. ஐயா நம்ம சிவம் ஐயா, திருவடி வணக்கம் ஐயா. அனைவருக்கும் திருவடி வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, சிறப்பா அருமையா நடத்துனீங்க ஐயா. நானும் அந்த அம்மா ஒரு அம்மா சொன்னாங்களா அது மாதிரி அந்த காது வந்து இங்கேயும் எந்த இதுவும் அலைப்பாய விடாத உங்களோட அந்த அந்த குரல்லையே தாங்க ஐயா பதிஞ்சு இருந்தது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம, நம்ம அந்த எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியலைங்க ஐயா. அப்படியே அந்த நீங்க சொல்ற அந்த இதே தான் ஐயா கேட்டுனே இருந்தோம் நாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எந்த ஒரு விஷயம் சொல்ல முடியல எனக்கு. உங்க வார்த்தத்துக்கு எனக்கு வாயா வரலைங்க ஐயா. நாங்க இன்னைக்கு திருவருள் எங்களுக்கு உணர்த்தி இருக்குதுங்க ஐயா. அதனாலதான் நாங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து உங்களுடைய அந்த அருள் வாக்கெல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம் நினைக்கிறேங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நன்றிங்க ஐயா, திருவடி வணங்குறேன் ஐயா. நன்றிங்கம்மா சிவாயம் நல்லதுமா. பிரேமா அம்மா யாருன்னு தெரியல, கொஞ்சம் வீடியோல வந்தா நல்லா இருக்கும் அம்மா. உங்களை நான் பாக்கணும், ஏன்னா அவ்வளவு பாக்கணும். ஆமாமா, நன்றிமா நன்றிமா, திருவடி வணக்கம். செல்வரதிக்கும் திருவடி வணக்கம். செல்வரதி மூலமா தான் எங்களுக்கு இந்த லிங்கே வருது. ஆமாம்மா, எனக்கும் அவங்கதாம்மா அமுச்சு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேம்மா. நானு எனக்கும் அவங்கதான் அமுச்சு வச்சிருந்தாங்கம்மா. செல்வரதி அம்மா தான் அமுச்சு வச்சிருந்தாங்கம்மா. நன்றிம்மா நன்றிம்மா. ஐயா முடிச்சுக்கலாமாங்க ஐயா? ஏன்னா சார்பதி அம்மா கடைச்செல்வி அம்மா பேசுங்க. அம்மா சிவாய நமங்க. முதல் பாட்டுல வந்து ஆழ்கடல்ல ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? பேசுங்கம்மா, பேசு, கேக்குது, பேசுங்க. பால்கடல்ல மீன் இருந்தாலும் அந்த பாலை மட்டும் அருந்திட்டு வாழலான்னு தெரிஞ்சாலும் அது புழுப்பூச்சி எல்லாம் போய் சாப்பிடுற மாதிரி நாமளும் அதே மாதிரிதான் இருக்கிறேன். இறைவன் திருவருள் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட நம்ம அதை கொஞ்சம் இதெல்லாம் இந்த மாதிரி சொற்பொழிவு அது இது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறோம். இதுல இருந்து வெளியே வந்த உடனே மறுபடியும் இறைவனுடைய 2வது பாட்டுல இறைவன் நம்மளுக்கு பின்னாடி திருவருள் வந்துட்டே இருக்குதுன்றத கூட அறியாம நம்ம மறுபடியும் அந்த 5 புலன் வழியே போயிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நிறைய உதாரணத்தோட ஐயா சொன்னாரு. அப்புறம் தரை தான் ஆதாரமா இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஆடுறது எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கிறோம் நம்ம. அப்புறம் இருந்தாலும் இந்த மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர்ன்ற மாதிரி இந்த இந்த காலத்து சூழ்நிலையெல்லாம் வந்து எல்லாம் பஞ்சபூதத்தையும் கெடுத்துட்டு தான் இருக்கிறோம். புகை எல்லாம் மண் எல்லாத்தையுமே அந்த பாலித்தீன் பை அது இது போட்டு அப்படியும் கெடுக்கிறோம். நாமளும் அது ஆதாரமா இருக்குதுன்றது கூட நம்ம தெரியாதுதான் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சொற்பொழிவு கேட்குறப்போ ஒரு மாதிரி இருக்கிறோம். அதான் பித்தளை பாத்திரத்தையும் செம்பு பாத்திரத்தையும் புளி போட்டு விளக்கும் போது வெள்ளையா இருக்குது. 2 நாள் விட்டா மறுபடியும் அந்த களிம்பெல்லாம் ஏறிடுற மாதிரி நம்ம இருக்கிறோம்ன்றதெல்லாம் ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்கம்மா. நல்லா இருக்குதுங்கம்மா. எனக்கு இவ்வளவுதான்.